இன்னும் 2 காரியங்கள் இருக்கு, அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். இனி 2ம் நடக்க போற சம்பவம். இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு காரியம் எழும்பி வரும். அதான் நமக்கு அடுத்து வரக்கூடிய அடையாளம். வாசிங்க யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அடுத்து யோவேல் அடுத்த புஸ்தகம் யோவேல் 1:6வது வசனம் வாசிங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. அதாவது இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு நாடு எழும்பி வரணும், ஒரு பலத்த ஜாதி எழும்பி வரணும். அது யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 13:2 வாசிங்க. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போலிருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. இது யாரை பத்தி? இந்த சிங்கத்தின் வாய் தான் யோவேல் 1:6 வாசிக்கிறோம். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. இது யாரை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் யூரோப்பியன் யூனியன். இங்க இருக்கு பாத்தீங்களா, இதான் யூரோப்பியன் யூனியன். இவங்க தான் சிங்கம். வேதத்தில் சொல்லப்பட்டதான எழும்பி வரக்கூடிய ராஜ்யம் 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இவங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கோம். இந்த ராஜ்யம் எழும்பி வரணும். எப்படி எழும்பி வரணும்னா ஆல்ரெடி எழும்பிருச்சு. இப்ப இவங்க தான் அமெரிக்காவுக்கு மாற்றா இருக்கிறாங்க. அமெரிக்கா ஏற்கனவே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 45 நாள் முடக்கம். இப்பதான் இன்னைக்கு தான் திருப்பி சம்பளத்தை வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பல $1 trillion முடிஞ்சிருச்சு. அமெரிக்காவுடைய கதை ஓவர். இனி அமெரிக்காவுக்கு பதிலாக இன்னொரு வல்லரசு உருவாகணும். அந்த வல்லரசுக்கு உருவாக்குறதுக்கு ஒரு சண்டை வரும். அதான் நேத்து பார்த்தோம் யுத்தங்கள். அந்த யுத்தம் முடியும் போது ஒரு வல்லரசு எழும்பி வரும். அந்த வல்லரசு இவங்க தான். வேதத்தில் இவங்களை பத்தி தான் சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் முழுக்க இவங்களை பத்தி தான் ஆண்டவர் பேசி இருக்கிறார். இவங்களுடைய கூட்டமைப்பை பத்தி, இவங்க கூட இருக்கிறவங்களை பத்தி, இவங்க என்ன செய்வாங்க எல்லாம் இருக்கு. சோ நம் கண்களுக்கு முன்பாக இந்த ராஜ்யம் எழும்புவதற்கான காரியம் வந்துருச்சு. இவங்க எழும்பிட்டாங்க. உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தங்கள் கண்ட்ரோல் கீழே கொண்டு வராங்க. இப்ப அமெரிக்கா விழுது, இவங்க தான் எழும்பி இருக்கிறாங்க. அடுத்து இவங்க தான். உலகத்துல வந்து என்னென்னமோ சொல்றாங்க, பிரிக்ஸ் வரப்போது, அது வரப்போது, இது வரப்போது. எதுவும் வராது, எதுவும் வராது. இதான் வரும். இவங்க தான் அடுத்த வல்லரசு. இவங்க தான் அந்தி கிறிஸ்துவை கொண்டு வரக்கூடியதான சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்தில் கடைசியாய் வரக்கூடியவன் தான் அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யமானது பூமியிலே எழும்பி இருக்கு. இன்னும் அவன் வரல. அவனுக்கு முன்னாடி 10 பேர் வருவாங்கன்னு பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துல நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடன் கூட 1 மணி நேரம் அளவும் அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். 13வது வசனம், இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இந்த 10 பேர் முன்னாடி வந்து ரெடி பண்ணணும். அவங்க தான் இவங்க. வந்துட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க, யோவான் ஸ்நானகன் வந்தாச்சுன்னா பின்னாடி யார் வருவான்னு அர்த்தம்? இயேசு வருவார்னு அர்த்தம். இந்த 10 பேர் வந்துட்டாங்கன்னா பின்னாடி யார் வருவா? அந்தி கிறிஸ்து வருவான்னு அர்த்தம். 10 பேர் வந்துட்டாங்க. வல்லமை, அதிகாரம். வல்லமை என்பது படைபலம், பணபலம். அதிகாரம் என்பது படைபலம். ஆர்மி அந்த எக்கானமி. இன்னைக்கு 2 இவங்க கிட்ட போயிட்டு இருக்குது. அமெரிக்காவது அதுக்கு முன்னாடி உள்ள அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்ப இவங்க வராங்க. சோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்த சாம்ராஜ்யம் ரெடியா இருக்கு. வல்லமை, அதிகாரம் அவங்க கிட்ட போயிட்டு இருக்கு. இவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க கையில ஒப்படைக்கணும். அந்த ஒப்படைக்க வேண்டிய 10 பேர் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்காங்க. இவங்க தான் அவங்க இப்ப இருக்காங்க. சோ இவங்க தான் அவங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. இந்த காலகட்டத்தில் தான், நல்ல கவனிங்க, இந்த காலகட்டத்தில் தான் யோவேல் புஸ்தகத்துல கர்த்தர் மிக முக்கியமான ஒரு காரியத்தை அறிவிக்கிறார். 3 வசனத்தை வாசிக்க போறோம், வாசிட்டு முடிக்க போறோம். நல்லா கவனிங்க, வாசிங்க. யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சங்காரம் போல. கர்த்தருடைய நாள் என்னவா இருக்கிறது? சமீபமாய் இருக்கிறது. 2:1 வாசிங்க பாப்போம். யோவேல் 2:1. சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. இது 2வது. 3வது வாசிங்க. 2:11 வாசிங்க. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது,
அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாய் இருக்கும். அதை சகிக்கிறவன் யார்? ஒரு தடவைக்கு 3 தடவை 2 அதிகாரத்துல மட்டும் கர்த்தருடைய நாள் சமீபம், கர்த்தருடைய நாள் சமீபம், கர்த்தருடைய நாள் சமீபம்னு கர்த்தர் சொல்றார். இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது நல்லா கவனிச்சிங்களா? ஓசியாவின் புஸ்தகத்துல கர்த்தருடைய நாள் சமீபம்னு சொல்லல. ஓசியா அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. ஆனா இங்க சொல்றார் யோவேல், இந்த சம்பவம் நடந்த உடனே அடுத்த சாம்ராஜ்யம் எழும்பும் போது 1 அதிகாரம் 6ஆம் வசனத்துல நடக்குது. 1:15 கர்த்தருடைய நாள் சமீபம், 2:1 கர்த்தருடைய நாள் சமீபம், 2:11 கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமாக இருக்கும். 3 தடவை பேசுறார் கர்த்தருடைய நாளை பத்தி. இந்த கர்த்தருடைய நாள் என்பது என்ன? ரகசிய வருகையா? சபை எடுத்துக்கொள்ளப்படுதலா? இல்ல, அது இல்ல. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாள் என்பது என்ன? வாசிங்க பேதுருவின் புத்தகம் 1 பேதுரு 3:9 வாசிங்க பாப்போம். மன்னிக்கணும், 2 பேதுரு 3:9. பிரியமானவர்களே, அப்போ மன்னிக்கணும், அப்போ 1 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று, ஓகே, அதான் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இது எந்த நாள்? திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் வருகிற விதமாய் கர்த்தர் எப்ப வருவாரு? நம்ம ரகசிய வருகை நினைக்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசி. 16-15. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இது எப்ப நடக்கிற சம்பவம்? 16 வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். இது பகிரங்க வருகையை பத்தி சொல்லப்படுது. கர்த்தருடைய நாள் என்பது எதுக்கு இருக்குது? பகிரங்க வருகை. இப்போ யோவேல் புத்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாள் என்பது எதுக்கு அப்புறம் வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ கர்த்தருடைய நாள் என்பது பகிரங்க வருகை. இந்த வெளிப்பாடு தான் இவங்க எல்லாருக்கும் இருக்கு. கர்த்தருடைய நாள் வருது வருது வருது, பயங்கரமா இருக்கு, எல்லாரும் சாக போறாங்க, அதை சகிக்கிறவன் யார்? அவோ வானங்கள் வெந்து அழிந்து 1 பேதுரு 3:10 சொல்லுது. கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடம் என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அது உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இது அழிவை பத்தி பேசுது. அததான் வெளிப்படுத்தல் 16 அர்மேகதான் யுத்தத்தை பத்தி பேசுது. அதுதான் கர்த்தருடைய நாள். அப்போ நாம் சொல்லக்கூடிய ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இதுக்கு நடுவுல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 16 வாசிங்க. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி மணவாளன் மணவாட்டி என்பது புதிய ஏற்பாட்டு சபையினுடைய உறவு. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மணவாளன் மணவாட்டின்னு சொல்லல, தேவ ஜனங்கள் தான் சொல்றார். ஆனா புதிய ஏற்பாட்டில் சபையை சொல்லும் பொழுது பவுல் எழுதுறார், கொரிந்தியருக்கு எழுதும்போது, கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க. வெளிப்படுத்தல் 22:17 சொல்லுது, ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. 21:2 வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுகிறது, நீ ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி தன்னை அலங்காரம் பண்ணினாள். வசனம் சொல்லுது, நீ வா ஆட்டுக்குட்டியாருடைய மனைவியாகிய மணவாட்டியை நான் உனக்கு காண்பிக்கிறேன். மணவாட்டி என்பது புதிய ஏற்பாட்டு சபை. இதுக்கு நடுவுல கர்த்தருடைய நாள் எங்க வருது பாருங்க, திருப்பி பாருங்க. யோவேல் என்ன சொல்றாரு நீங்க வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் யோவேல் வாசிங்க. 3:14. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. இதுதான் அந்த அர்மேகதான், மெகித வேலி. நீங்க வாசிச்சீங்கல்ல வெளிப்படுத்தல் 16:15-16. அதான் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு, அததான் மெகிதோ பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. அங்கதான் கர்த்தருடைய நாள் சமீபம்னு யோவேல் எழுதுறாரு.
1ஆம் அதிகாரம் 15, 2ஆம் அதிகாரம் 1, 2, 11, 3, 14 எல்லா இடத்திலும் கர்த்தருடைய நாள் சமீபம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் கரெக்டா பர்டிகுலரா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லும்போது ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இதைத்தான் நாம சொல்றோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தின் மேல் காணப்படுவோம். இதான் புறப்பட்டு போறது. யார பத்தி? மணவாளனும் மணவாட்டியும். மணவாளன் தன் அறை அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவின் வலது பார்சத்திலிருந்து, the father's chamber ம்பாங்க. பிதாவின் வலது பார்சத்திலிருந்து புறப்பட்டு வரார், அவருடைய ரூம் சாம்பர். மணவாட்டி தன் மறைவையும், மறைவினா என்ன? உன்னத பாட்டு சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே. மறைவிடத்தில் இருக்கிறது யாரு? சபை. அதான் இங்க வசனம் சொல்லுது, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. எப்போ புறப்படணும்? இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும் போது கர்த்தருடைய நாள் பின்னாடி வரப்போகுது. 2:3:14 சொல்றாரு, நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அதான் மெகிதோ பள்ளத்தாக்கு, அர்மேகதான் யுத்தம், பகிரங்க வருகை. அதுக்கு நடுவுல சொல்றாரு, மணவாட்டி புறப்பட்டு போவாளாக. அப்படின்னா நீங்களும் நானும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி யோவேலுக்கு தான் வெளிப்பாடு இருக்கு. ஏன் யோவேலுக்கு வெளிப்பாடு தெரியுமா? சபையினுடைய ஆரம்பம் யோவேலுக்கு தான் வெளிப்பாடு. கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு பேதுரு சொல்றாரு. அந்த தீர்க்க தரிசனம் யார் சொன்னது? யோவேல் சொன்னது. சபை ஆரம்பிக்கும் போது யோவேலுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு, சபையின் முடிவும் யோவேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புறப்பட்டு போவார்களாக. இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிய வேண்டியது என்ன? நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் எல்லாம் நடந்துருச்சு. இன்னும் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 6வது வருஷம் சொல்லப்பட்ட தேசம் எழும்பி வர வேண்டும். இப்போ அவங்களும் எழும்புகிற காலம் வந்துடுச்சு. இப்போ அமெரிக்கா விழுந்து இவங்க அபிஷியலா வரணும். இது சம்பவிக்கும் போது இதுக்கு நடுவுல சபை புறப்பட்டு கர்த்தரை பார்க்கும்படி போகணும். அப்போ உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு டைம் இருக்குன்னு பாருங்க. நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட இத்தனை காரியங்களும் அடுத்து 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 துல்லியமா நடக்குதுன்னா அப்ப அவருடைய வருகைக்கான நேரம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இது சபை புறப்படுகிற காலம். இப்போ தெளிவா ஆண்டவர் டைரக்டா எழுதுறாரு, சபையை கூட்டுங்கள். யோவேல்ல சொல்றாரு, நல்லா கவனிச்சு பாருங்க, சபையை கூட்டுங்கள். சபை கூட்டிட்டோம். சபைங்கிற வார்த்தையை கர்த்தர் யூஸ் பண்றார் யோவேல்ல. சபையை கூட்டுங்கள், கூட்டியாச்சு. எதுக்காக கூட்டுங்கள் தெரியுமா? சபையை கூட்டுங்கள், ஜனத்தை என்ன பண்ணணும்? பரிசுத்தம் பண்ணணும். அப்படிதானே இருக்குது. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தம் பண்ணுங்கள். இப்போ உங்களை எதுக்கு ஆண்டவர் கூட்டி சேர்த்திருக்கிறார் தெரியுமா? மணவாளனை சந்திப்பதற்கு, பரிசுத்த அலங்காரத்தை செய்வதற்காக சபையை கூட்டி இருக்கிறார் ஆண்டவர். சபையினுடையதான மிக முக்கியமான காலகட்டம், எடுத்துக்கொள்ளப்படுகிற காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். மணவாளனை சந்திக்கிற இடத்திற்கு நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். எப்ப வேணாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சம்பவிக்கும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா அடையாளங்களும் நடக்குது. ஆனா இப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம் என்ன? அதை தான் திருப்பி சொன்னேன். கொரோனாவுக்கு பிறகு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த டைம் எதுக்கு தெரியுமா? சரி, ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நாம ரொம்ப கிளாஷுவலா இருக்கலான்னு. நீங்க வாசிச்சு பாருங்க, வெளிப்படுத்தல் முழுக்க எப்படி இருக்கும் தெரியுமா? 1ஆம் ஆபத்து கடந்து போயிற்று, 2ஆம் ஆபத்து வருகிறது. 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று, 3ஆம் ஆபத்து வருகிறது. ஒன்னு போச்சுன்னா அடுத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்ப கொரோனா முடிஞ்சிருச்சு. இப்ப ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்றதுக்கு நேரம் கொடுத்திருக்கிறார். சபையை கூட்டி இருக்கிறார், ஜனத்தை கூட்டி இருக்கிறார். சபை என்ன பண்ண போறாரு? பரிசுத்தம் பண்ண போறார். எதுக்காக? சபை மணவாட்டி புறப்பட்டு மணவாளனை பார்க்கும்படி போக போகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இந்த மணவாளனை சந்திப்பதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இதான் கேள்வி. இந்த அடையாளங்கள்லாம் எதுக்காக தெரியுமா? இந்த அடையாளங்கள் இவ்வளவு தூரம் காட்டணுமே எதுக்காகனா, வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக. இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் 100% உண்மை. கர்த்தர் சொன்னபடி துல்லியமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி காலம் செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை அவருடைய வருகையை பார்க்கிற கூட்டமாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமான, ஏன்னா அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நமக்கு ஒரே ஒரு விசுவாசம் இருக்கு, ராஜா நினையாத நாளிகையிலே வரப்போகிறார். அல்லேலூயா. அப்ப சந்திக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்களா? சந்திக்கிற இடத்துல நாங்க இருக்கணும், என்ன செய்யணும்? இந்த வருகையில போறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சில காரியங்களை நான் இன்னைக்கு சொல்றேன். நான் சொல்லிட்டு நேரத்துக்கு முடிச்சிருவேன். நாளைக்கு இன்னும் சில காரியங்கள் இருக்கு, அதையும் சொல்லிட்டு கடைசி நாள் கூட்டத்தில்
நாம் அதை ஜெபித்து முடிப்போம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். மூன்றாவது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். இது பேசிக், அடிப்படை. இதை நாம எடுத்திருக்கிறோமா? ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா? தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோமா? பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா? இதோடு கூட சபை பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். மணவாளன் கேட்ட மணவாட்டியை மாறணும். ஆண்டவர் விரும்புகிற இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும். அப்பதான் வசனம் சொல்லுது, மணவாளனும் மணவாட்டியும் புறப்பட்டு மேலே போக போகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மிக சமீபம். இனி காலம் செல்லாது. இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான எச்சரிப்பு. இது எச்சரிப்பு. இந்த எச்சரிப்பை சீரியஸா எடுத்துக்கிட்டு ஆயத்தப்பட்டீங்கன்னா வருகையில பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? எல்லா கண்களை மூடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். ராஜா வருகிற காலம் சமீபமாயிற்று. ஆண்டவர் பெரிய காரியத்திற்கு பிறகு நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தம் பண்ணுங்கள். மணவாளன் தன் அறையிலிருந்து வெளிப்பட போகிறார். மணவாட்டி புறப்பட போகிறாள். உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. இந்த மணவாளனை சந்திக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? நெடுநாளாய் காத்திருந்த காரியம் முடிவுக்கு வரப்போகிறது. மிகப்பெரியதான மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. அதோட உலகம் வேறு தளத்திற்கு போகும். இதுவரை காணாத சர்வாதிகாரியை காணும். இதுவரைக்கும் பார்க்காத பேர் அழிவுகளை பார்க்கும். அதுக்கப்புறம் முடிவு பரியந்தம் அழிவுதான். சபை பூமியில இருக்கிற வரைக்கும் தான் கடைசி வாய்ப்பு. சபை தான் லாஸ்ட். லோத்து இருக்கிற வரைக்கும் தான் சோதம் அழியாம இருக்கும். லோத்தை வெளியே கொண்டு போய் விட்டாச்சுன்னா சோதம் முடிஞ்சிருச்சு. நோவா பேழைக்குள்ள போய் கதவை அடைச்சாச்சுன்னா வெள்ளம் இனி வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு எனக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம லாஸ்ட் மினிட்ல இருக்கிறோம். இன்னும் உங்க பழைய கதையை பேசிக்கிட்டு, பழைய அனுபவத்தை பேசிக்கிட்டு, நான் யார் தெரியுமா, என்ன தெரியுமா, அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு இன்னைக்கு இயேசு வந்தா போவோமான்னு மட்டும் பாருங்க. உங்களுடைய எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க 5 நிமிஷம். இப்போ இன்னைக்கு இயேசு வந்தா என் ஆவி ஆத்மா சரீரம் எடுத்துக்கொள்ளப்படுமா, மறுரூபம் ஆகுமா? அதான் ஒரே கேள்வி. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஒருவேளை உங்களுக்குள்ளேயே அந்த சந்தேகம் இருக்குன்னா, இல்ல இன்னும் சில காரியங்கள் இருக்கு, நான் அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தடை இருக்கு, அது மாம்சத்தில் இருக்கு, ஆவியில் இருக்கு, என் ஆத்மாக்குள்ள இருக்கு, இன்னைக்கு கர்த்தர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு, நான் இன்னைக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க போகிறேன். கிறிஸ்து வரும் பொழுது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும். தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் எனக்கு உதவி செய்யணும். அவர் வரும்பொழுது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும். அப்படி விரும்புகிறவங்களாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும்பொழுது உம்மை சந்திக்கிற இடத்தில் நான் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எது என்னை தடுக்குதோ எல்லாத்தையும் இப்போ ஒப்பு கொடுக்கிறப்பா. உமக்கு பிரியமில்லாத எதெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே. உங்க வருகையில பங்கடைஞ்சு நான் பரலோகத்துக்குள்ள வந்துடணும். அதுக்கு விரோதமா எனக்குள்ள இருக்கிற எல்லா தடைகளும் நிர்மூலமாகட்டும். எனக்குள் இருக்கிற காரியமோ, என்னை சுத்தி இருக்கிற காரியமோ எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. ஆண்டவரே விட முடியாமல் பலவீனப்பட்டு இருக்கிற ஜெபிக்கிறவர்களாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவராயிற்றே. பலவீனத்தின் ஆவியை கொடுக்காமல் பலத்தின் ஆவியை கொடுத்தீர் ஆண்டவரே. எப்படியாகிலும் சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு பாவ பிரமாணம் உண்டு,
ஒரு மாம்ச பிரமாணம் உண்டு என்று பவுல் எழுதுகிறார். அந்த பிரமாணத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக எங்களுக்கு கிருபை பாராட்டும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் எஸ்தர் சுத்திகரிக்கப்பட்டது போல நாங்கள் சுத்திகரிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். மத்திய ஆகாயத்திலே தோன்றும் போது எக்கால சத்தம் கேட்கும் பொழுது சந்தோஷமாய் மர்வமாகி பறந்து வருகிற கூட்டத்தில் நாங்களும் காணப்பட கிருபை பாராட்டும். எங்கள் திருச்சபை காணப்பட கிருபை பாராட்டும். எங்கள் சபையிலே ஒரு ஆத்துமா கூட கைவிடப்பட்டவர்களாக இராதபடி கர்த்தாவே, எங்கள் சபை 100%, 100க்கு 100, 30, 60 அல்ல, 100% மறுரூபமாக்கப்பட்ட சபையை மாறட்டும். எங்கள் சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். உள்ளுக்குள்ள கிரியை செய்கிற காரியங்கள் எல்லாம் வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே, நீர் வரும்போது நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களாய் இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜெபிக்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஆகிலும் எங்கள் பரிசுத்தத்தை நம்பி நாங்கள் கேட்கவில்லை, உம்முடைய கிருபையை நம்பி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஸ்தோத்திரம். இதே ஆவியில, இதே எண்ணத்துல நீங்க வர்ற வரைக்கும் காணப்பட கிருபை பாராட்டுங்கப்பா. இதை பிசாசு பொறுக்கி போட்டு விடாதபடி இந்த வாக்கியம், இந்த வசனங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் முளைக்கட்டும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.